கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஜாய் டிவி வழங்கும் எசேக்கியேல் தீர்க்க தரிசன சுவிசேஷ தீர்க்க தரிசன ஊழியத்தின் நிமித்தமாய் ஆண்டவருடைய வேத வசனத்தை தியானிக்கும்படியாய் உங்கள் மோசஸ் மகேந்திரன். இந்த நாளிலும் நாம் வேத வசனத்துக்குள்ளாய் கடந்து போவோம். வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த வேத வசனத்தை நாம் தியானிக்கிறதுக்கு முன்பாக நாம் ஜெபிப்போம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளோடு பேசுவாராக. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. உயிரோடு உயிரானீரே, எந்தன் மனதாலும் நினைவானீரே, எந்தன் மனதாலும் நினைவானீரே. உயிரோடு உயிரானீரே, எந்தன் மனதாலும் நினைவானீரே, எந்தன் மனதாலும் நினைவானீரே. சிந்தைக்கு விருந்தானீரே, நோய் தீர்க்கும் மருந்தானீரே. சிந்தைக்கு விருந்தானீரே, நோய் தீர்க்கும் மருந்தானீரே. எந்த நோய் தீர்க்கும் மருந்தானீரே, நோய் தீர்க்கும் மருந்தானீரே. உயிரோடு உயிரானீரே, எந்தன் மனதாலும் நினைவானீரே, எந்தன் மனதாலும் நினைவானீரே. நன்றி தகப்பனே. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். கேட்கிற பிள்ளைகளுடைய செவிகளை திறந்தருளும். கல்லான இருதயத்தை எல்லாம் சதையான இருதயமாய் மாற்றும். உம்முடைய வார்த்தை அநேகரை உயிர்ப்பிக்கும். உம்முடைய வார்த்தை அநேகருக்கு சுகத்தை கொடுக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படியா இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளை உயிர்ப்பியும், விடுதலை கொடும், சுகத்தை கொடும். உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மீண்டும் இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளாய் அடங்கி இருங்கள். வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படி. இன்னைக்கு அநேகர் உயர்வடையாமல் இருக்கிறோம். உயர்வை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம். உயர்வதற்கு பல தடைகள், நாம் உயர்வடைய முடியாமல் இன்னைக்கு இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், நம்ம ஆவியின் சிந்தனையின்படி நடவாமல் மாம்ச சிந்தையின்படி நடக்கிறதுனாலே அநேக உயர்வான காரியத்தை நாம் அடைய முடியாமல், உயர்வான காரியத்தில் நாம் ஜெயம் பெற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அதனால தான் இங்கே ஸ்தோத்திரம், வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அவர் ஏற்ற காலம், நமக்கு அப்போ ஒரு ஏற்ற காலம் இருக்கு. நம்முடைய உயர்வுக்கு ஒரு நாளை, ஒரு நேரத்தை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். அப்ப அந்த ஏற்ற காலம் வரும் வரைக்கும் நாம என்ன செய்ய வேண்டுமா? அவருடைய கரங்களுக்குள்ளாய் அடங்கி இருக்க வேண்டும். அப்போ உயர்வை நாம் பெற முடியாமல் போவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் அவருடைய அந்த பலத்த கரத்துக்குள்ளாய் அடங்கி இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. அப்போ ஒரு உயர்வை பெற வேண்டும் என்று சொன்னால், நாம் அவருடைய வல்ல கரத்துக்குள்ளாய் அடங்கி இருக்கும்போது தான் நாம் ஒரு உயர்வை பெற முடியும், ஒரு விடுதலையை பெற முடியும், ஒரு சுகத்தை பெற முடியும், ஒரு ஆரோக்கியத்தை பெற முடியும், உலக ஆசீர்வாதங்களை பெற முடியும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற முடியும்.
அப்ப எல்லாவற்றிலும் நாம் உயர்வடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருடைய கரங்களுக்குள்ளாய், ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளாய் நாம் அடங்கி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அடங்கி இருந்தாதான் சுகம். வேதத்தில் நாம் அநேக தேவ மனிதர்களை பார்க்கிறோம். அவர்கள் அவருடைய கரங்களுக்குள்ளாய் அடங்கி இருந்த நிமித்தம்தான் உயர்வை பெற்றார்கள், விடுதலையை பெற்றார்கள், ஸ்தோத்திரம், உயர்த்தப்பட்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, அப்ப நீங்களும் நானும் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வல்ல கரத்துக்குள்ளாய் நாம் அடங்கி இருக்க வேண்டும். அப்படி வல்ல கரத்துக்குள்ளாய் அடங்கி இருக்க வேண்டும், பொறுமையாய் இருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். நாம் இப்படி இருக்கும் பட்சத்திலே கர்த்தர் நம்மளை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். நாம் இப்படி இருக்கிற பட்சத்திலே அநேக காரியத்திலே கர்த்தர் நம்மளை விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறார். அப்போ ஏன் நம்ம விடுதலை பெற முடியவில்லை? ஏன் உயர்வை பெற முடியல? நம்ம அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோமா, அடங்கி இருக்கிறோமா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கோமா என்று சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு வேதத்தில் யாரெல்லாம் அடங்கி இருந்தார்கள், எப்படிப்பட்ட உயர்வை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார், எப்படிப்பட்ட சூழ்நிலையில அங்கே ஆண்டவருடைய கரங்களுக்கு அவர்கள் அடங்கி இருந்தார்கள் என்று சொல்லி பிரியமானவர்களே இன்று நாம் பார்க்க போகிறோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21வது வசனம். கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். பிரியமானவர்களே, இங்க வேதம் சொல்கிறது கர்த்தரோ யோசேப்போட இருந்தார். அவர் யோசேப்போட இருந்தார். எப்படி யோசேப்போட இருந்தார் என்று சொன்னால், யோசேப்பு எல்லா பொல்லாப்புக்கும் விலகி ஓடினான். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். நாம் வேதத்தில் பார்க்கிறோம், அங்க போர்த்திபாருடைய மனைவி அங்கே ஸ்தோத்திரம் யோசேப்பினுடைய தவறாக நடக்கும் ஒரு சூழ்நிலையில அங்க யோசேப்பு கர்த்தருக்கு பயந்ததினால் விலகி ஓடினான். அவன் விலகி ஓடின நிமித்தமாய் சிறைச்சாலையிலே பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருந்தான். அருமையானவர்களே, ஸ்தோத்திரம், அவன் செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்தான். அவன் அங்கே ஸ்தோத்திரம் தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான், பொல்லாப்புக்கு விலகி ஓடினான், கர்த்தருக்கு பயந்திருந்தான். அவன் பயந்திருந்ததினால், பரிசுத்தத்தை காத்து கொண்டிருந்ததனால், அவன் விலகி ஓடினதினால் கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது. அவன் கர்த்தருடைய அந்த கரத்துக்குள்ளாய் அடங்கி இருந்தான். அதனால்தான் சிறைச்சாலையிலே அங்கே சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலே கிருபை கிடைக்கும்படி, தயவு கிடைக்கும்படி கர்த்தர் உதவி செய்கிறதை நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஸ்தோத்திரம், அதே 39ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் சொல்கிறது, கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க செய்தார். பாருங்க, அப்ப கர்த்தர் அவனோடு இருந்தாரு. அவனோடு இருந்தது நிமித்தமாய் சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தர் அவனோடு இருந்தார். இருந்தபடினாலே அவன் எதை செய்தானோ எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்தார். அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். அப்போ நம்மளோடு கர்த்தர் இருக்கிறாரா? நாம் பொல்லாப்புக்கு விலகி ஓடுகிறோமா? பரிசுத்தம் காத்து கொள்ளுகிறோமா? அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அங்கே அவன் சோதனை காலத்தில் சிக்கிக் கொள்ளுகிறான். அந்த சோதனை காலத்திலே தன்னை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகர் இப்படிப்பட்ட சோதனை காலங்கள் வரும் பொழுது ஒன்று அந்த சோதனையை நாம் பயன்படுத்தி கொள்ளுகிறோம். அந்த இல்லை என்றால் அந்த சோதனையில நாம் தோல்வி அடைந்து விடுகிறோம். ஆண்டவர் அறிந்த உங்களையும் என்னையும் ஒருவேளை கர்த்தர் சோதித்து பார்க்கலாம், இவன் எப்படிப்பட்டவன், இவள் எப்படிப்பட்டவள் என்று சொல்லி. ஆனால் அந்த சோதனையில் நான் எப்படி இருக்கிறோம்? அப்போ யோசேப்புக்கு ஒரு சோதனை காலம் வரும் பொழுது அவன் கர்த்தருக்கு பயந்தபடினாலே அவன் தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான், பொல்லாப்புக்கு விலகி ஓடினான், அவன் கர்த்தருடைய கரங்களுக்கு அடங்கி இருந்தான். அந்த சோதனை காலத்திலே அங்கே யோசேப்பு ஜெயம் பெற்றது நிமித்தமாய் அங்கே யோசேப்பை கர்த்தர் உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஏற்ற காலம் வந்தது. ஏற்ற காலம் வந்தபொழுது அங்கே யோசேப்பு உயர்த்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ சோதனை நேரங்களிலே நாம் ஜெயம் பெற்றவர்களாய் இருக்க வேண்டும்.
சோதனை நேரங்களிலே அவருடைய கரங்களுக்கு நாம் அடங்கி இருக்க வேண்டும். சோதனை நேரங்களிலே இச்சையான காரியங்களுக்கு தப்பி ஓட வேண்டும். சோதனை நேரங்களிலே நம்மளை நாமே பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். அப்போ காத்து கொள்ளும் போது, அடங்கி இருக்கும்போது, விலகி ஓடும்போது கர்த்தர் நம்மளை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அருமையானவர்களே, அப்போ சோதனை நேரங்களில் நாம் அவருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். எங்கேயாவது யோசேப்பு போய் இல்லைனா இந்த தவறு பண்ணலை, என் மீது இவர்கள் வீணாய் பழி சுமத்துகிறார்கள் என்று சொல்லி அங்கே விவாதம் பண்ணினானா? இல்லை. எங்கேயா போய் முறையிட்டானா? இல்லை. ஸ்தோத்திரம். அப்போ ஏதோ ஒரு ஆண்டவருடைய சித்தம், ஒரு திட்டம் நடக்குதுன்னு சொல்லி அதற்கு ஒப்பு கொடுத்து அவன் சிறைச்சாலையில் பாடுகளை அனுபவித்து கொண்டிருந்தான். பிரியமானவர்களே, இன்னொரு வேதவசனத்தை நாம் வாசிப்போம். யோபு 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். பாருங்க, இங்க யோபு பக்தன் சொல்லுகிறார், நான் போகிற வழியை அவர் அறிவார். இன்னைக்கு நாம போகிற வழி கர்த்தர் அறிகிறாரா? நம்முடைய வழி எப்படிப்பட்ட வழியா இருக்கிறது? ஆவிக்குரிய வழியா இருக்கிறதா? மாம்சத்துக்குரிய வழியா இருக்கிறதா? துன்மார்க்கனுடைய வழியா இருக்கிறதா என்று சொல்லி நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இங்க யோபு எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய பிள்ளைகள், ஆஸ்தி, அந்தஸ்து சகலமும் போயிடுச்சு, உடல் முழுவதும் வியாதிகள், இப்படி நிறைந்த ஒரு சூழ்நிலையில அங்க யோபு பக்தன் சொல்லுகிறான், நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்ப பாருங்க, சோதனை இங்கேயும் யோபுவை சோதிக்கிறார் ஆண்டவர். எப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லுகிறான் பாருங்க. எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுகிறான். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரை யோபு சொல்லுகிறான் என்பதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். எல்லாம் இழந்த ஒரு சூழ்நிலையில் தன் பெற்ற பிள்ளைகள் போயிடுச்சு, ஆடு மாடுகள் போயிடுச்சு, ஆஸ்திகள் போயிடுச்சு, உடல் முழுவதும் வியாதி. அதன் மத்தியிலும் யோபு சொல்லுகிறான், எல்லாம் இழந்த ஒரு சூழ்நிலையில் அங்கே யோபு சொல்லுகிறான், என்னுடைய வழிகளை அவர் அறிவார். அப்போ என்னுடைய வழிகளை அவர் அறிய வேண்டும் என்றால் நான் அவருடைய கரங்களிலே அடங்கி இருக்க வேண்டும். அவருடைய கரங்களிலே நான் என்ன செய்ய வேண்டும்? அடங்கி இருக்க வேண்டும். ஏற்ற காலம் வரும். யோபுக்கு ஏற்ற காலம் வந்தது. எல்லாரும் தூசித்தார்கள். கட்டின மனைவி சொன்னாள், இந்த தேவனை நீ தூசித்து உன் ஜீவனை விடு என்று சொன்னாள். அவனுடைய நண்பர்களோ, நீ என்ன பாவம் செய்யாமல் உனக்கு இப்படிப்பட்ட வியாதி வந்தது என்று சொன்னார்கள். ஆனால் எல்லாரும் சொன்னது போகட்டும். பாடுகளை அனுபவித்த, வேதனையை அனுபவித்த, துக்கத்தை அனுபவித்த, உடல் முழுவதும் வியாதிகள், ஒரு பக்கம் துக்கம், ஒரு பக்கம் வேதனை, ஒரு பக்கம் இழப்பு, துக்கம், வேதனை, இழப்பு, எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டிருந்த அந்த யோபு சொல்லுகிறார், என் வழியை கர்த்தர் அறிவார். நான் சோதித்த பின்பு பொன்னாக விளங்குவேன். அருமையானவர்களே, அப்ப துக்கம் வரும்போது, வேதனை வரும்போது, சோத்திரம், அங்க நாம் ஆண்டவரை, அவருடைய கரங்களை விட்டு நாம் விலகாமல் நாம் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இழப்பு வந்தது, துக்கம் வந்தது, வேதனை வந்தது. இந்த 3 சூழ்நிலைகளும் யோபுவை நெருக்கி கொண்டிருந்தது. பெரிய ஒரு வேதனை என்ன அப்படின்னு சொன்னால், தன் பெற்ற பிள்ளைகளை இழப்பது ஒரு பெரிய வேதனை, துக்கம். அந்த துக்கத்தை எப்படி சகித்து கொள்ள முடியும்? ஆனால் அந்த துக்கத்தில் அவர் சொல்கிறாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக என்று சொல்லி அங்கே யோபு பக்தன் கர்த்தரை உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அந்த யோபு அந்த ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளாய் அவன் அடங்கி இருந்தது நிமித்தமா ஏற்ற காலம் வந்தது. யாரெல்லாம் அவனை தூசித்தார்களோ, யாரெல்லாம் அவனை வெட்கப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் அவனை குற்றப்படுத்தினார்களோ, அவர்களுக்காக ஜெபிக்கிற ஏற்ற காலம் வந்தது. அவர்களுக்காக ஜெபிக்கிற ஏற்ற நேரம் வந்தது.
ஜெபித்தான். கர்த்தர் யோபுவின் ஜெபத்தை கேட்டார். யோபுவின் ஜெபத்தை கேட்டு அவன் நண்பர்களை விடுவித்தார், யோபுவையும் விடுவித்தார். எப்படி தெரியுமா? முன்னாடி எதெல்லாம் இழந்தாரோ எல்லாவற்றையும் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தினால அங்க யோபுவை நாம் உயர்த்துகிறதை பார்க்கிறோம். அப்போ முதலாவது சோதனை காலத்தில் நாம் அவருடைய கரங்களுக்குள்ளாய் அடங்கி இருக்க வேண்டும். ரெண்டாவது ஸ்தோத்திரம், இழந்து போன நேரம், இழப்பின் நேரத்தில், வெறுமையாக்கப்பட்ட நேரத்தில், வறுமையின் நேரத்தில், வறட்சியின் நேரத்தில் நாம் அவருடைய கரங்களுக்குள்ளாய் அடங்கி இருக்கும்போது ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். சோதனை காலத்தில் யோசேப்பு கர்த்தருடைய கரங்களுக்கு அவன் அடங்கி இருந்த நிமித்தமாய் அந்த தேசத்தில் ஒரு பெரிய விசாரிப்பின் அதிகாரியாக அங்கே நியமிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். சோதரம் இங்க இழந்து போன ஒரு நேரத்தில் அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருந்தது நிமித்தமாய், அவருடைய வேத வசனத்திற்கு செவிகளை சாய்த்து இருந்தது நிமித்தமாய் அங்க யோபு சொல்லுகிறார், நான் பொன்னாக விளங்குவேன் என்னை சோதித்த பின்பு. அப்ப சோதனை காலம் வருகிறது, இழப்பு வருகிறது, துக்கம் வருகிறது, வேதனை வருகிறது. அதன் மத்தியில் யோபு ஸ்தோத்திரம் தேவனை தூசியாதபடி அவனை குற்றப்படுத்தினவர்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் திறப்பின் வாசலில் நின்றது நிமித்தமாய் அங்க யோபுவின் வாழ்க்கை உயர்த்தப்படுகிறது. இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து அங்கே யோபுவை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய ஒரு மெய்யான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மை ஆண்டவர் சோதிக்கும் பொழுது, சோதனை காலங்கள் வரும் பொழுது, இழப்பின் காலம் வரும் பொழுது, துக்கத்தின் காலங்கள் வரும் பொழுது நாம் அவருடைய கரங்களுக்குள்ளாய் அடங்கி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யோசேப்புக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பிலே அவன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான். அதனால தான் ஆண்டவர் பெரிய வாய்ப்பை கொடுத்தார், உயர்த்தி வைத்தார். யோபுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. தன் மனைவி சொல்லுகிறாள், இந்த தேவனை நீ தூசித்து ஜீவனை விடு என்று சொல்லி. ஆனால் அந்த வாய்ப்புக்கு அவன் செவி கொடுக்காத நிமித்தமாய் கர்த்தர் பின் நாட்களிலே யோபுவை பொன்னாக ஜொலிக்க செய்தார். இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தினால் நிரப்பினார். அல்லேலூயா. அருமையானவர்களே, சோத்ரம். அப்போ நாம் ஆசீர்வதிக்கப்படணும், நாம் உயர்த்தப்படணும்னா அவருடைய கரங்களுக்குள்ளாய் அடங்கி இருக்க வேண்டும். எப்பமெல்லாம் அப்படின்னு சொன்னால், நமக்கு சோதனைகள் வரும் பொழுது, துக்கங்கள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது, வறுமைகள் வரும்போது, வறட்சிகள் வரும்போது, இழப்புகள் வரும் பொழுது நாம் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளாய் அடங்கி இருக்க வேண்டும். ஏற்ற காலம் வரும். அந்த ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை என்னையும் உயர்த்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வேத வசனத்தை நாம் பார்த்து ஜெபித்து முடிப்போம். ஸ்தோத்திரம். சங்கீதம் 139 அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்களை நாம் வாசிப்போம். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து, நான் விடியற்காலை செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும், சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். பாருங்க, தாவீதுக்கு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாட்களில் இருந்து அவனுக்கு அநேக உபத்திரங்கள், அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள். எங்கேயோ ஒரு மூலையில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். தன் ஆடுகளுக்காக பரிதவித்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளிலிருந்து அவனுக்கு உபத்திரங்கள் வந்து கொண்டே இருந்தது, பாடுகள் வந்து கொண்டே இருந்தது, போராட்டங்கள் பின்தொடர்ந்து கொண்டே இருந்தது, கொலை செய்ய வகை தேடிக்கொண்டே இருந்தார்கள். அவன் ஓடிக்கொண்டே இருந்தான். தாவீது அவன் ஓடிக்கொண்டிருந்த ஓட்டத்தை கர்த்தர் பார்த்து கொண்டே இருந்தார். எத்தனையோ வாய்ப்புகள் வந்து பொழுதும் அவன் ஆண்டவருக்கு பயந்தபடினாலே, சோத்திரம், அவருடைய கரங்களுக்குள்ளாய் அடங்கி இருந்ததினாலே தாவீதுக்கு ஒரு ஏற்ற காலம் வந்தது. அந்த ஏற்ற காலம் வரும் வரைக்கும் தாவீது கர்த்தருடைய கரங்களுக்குள்ளாய் அடங்கி இருக்கிறான். அந்த தாவீது தான் சொல்றான், நான் எங்க போனாலும், நான் எங்க போய் படுத்து தூங்கினாலும் உம்முடைய கரம் என்னை நடத்துகிறது,
உம்முடைய கரம் என்னை தாங்குகிறது என்று சொல்லி இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய கரம் நம்மளை தாங்குகிறதா? நமக்கு ஒருவேளை இன்னைக்கு நம்ம சிலரில் அநேக போராட்டங்கள் நெருக்கி கொண்டே இருக்கலாம். அநேக போராட்டங்கள் நம்மளை துரத்தி கொண்டே இருக்கலாம். அநேக போராட்டங்கள் நம்ம மரணத்துக்கு ஏதுவாக நம்ம தள்ளுகிற ஒரு சூழ்நிலை கூட வரலாம். சவுல் தேடிக்கொண்டே இருந்தான் தாவீதை கொலை செய்வதற்கு. கர்த்தருடைய கரம் தாவீது மேலே இருந்தது நிமித்தமாய் அவரை தப்பிவித்து கொண்டே இருந்தார். இன்னைக்கு நம்ம சில காரியங்களை சிக்கி கொண்டு இருக்கிறோம், தப்பிவிக்க ஆள் இல்லாதபடி. காரணம், நாம் அவருடைய கரங்களுக்குள்ளாய் அடங்கி இருக்கிறோமா? கொஞ்சம் பணம் வந்த உடனே நம்ம ஆண்டவரை மறந்துடுறோம். கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்தோன்னு ஆண்டவரை மறந்துடுறோம். நாம் அவருடைய கரங்களுக்குள்ளாய் அடங்கி இருக்க மாட்டோம். இப்படி கூட வச்சுக்கலாம், உலகப்பூர்வமாய் ஒரு தகப்பனார் ஒரு மகனை பெற்று எடுத்து வளர்த்து படிக்க வைக்கும் காலங்கள் வரைக்கும் தன்னுடைய தகப்பனாருக்குள்ளாய் அடங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு காலம் வரும், பணம் சம்பாதிக்கிற ஒரு காலம் வந்த உடனே இந்த மகன்கள்லாம் தாய் தகப்பனுடைய கரங்களுக்குள்ளாய் அடங்கி இருக்க மாட்டார்கள். ஏன்னா நம்ம தான் சம்பாதிக்கிறோமே, இனி எதுக்கு தகப்பனுடைய அரவணைப்பு, இனி எதுக்கு தகப்பனுடைய பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி நம்ம அநேகர் தகப்பனார்களை தாய்களை உதாசீனப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல தான் தாவீது ராஜாவாக உயர்த்தப்பட்டான். ஆனால் உயர்த்தப்பட்ட போதிலும் அவன் கர்த்தருடைய கரங்களுக்கு அடங்கி இருந்தான். அவன் நினைச்சனா சவுலை கொலை செஞ்சுட்டு அந்த இடத்துல வந்த ராஜாவாய் சோத்ரம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம், ராஜாவாய் அங்கே உட்கார்ந்துருக்கலாம் சிங்காசனத்தில். ஆனால் பாருங்க, தாவீது அதை செய்யவே இல்லை. அவன் ஆண்டவருடைய நேரம் வரலை, அவனுக்கு ஏற்ற காலம் ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார், அந்த நேரம் வரலை. அந்த நேரம் வரைக்கும் காத்திருக்கும்னு சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கிறான். இவர்கள் துரத்தி கொண்டே இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நான் இப்படியா சொல்லுகிறேன், பாவம் உங்களை துரத்தும் பொழுது நீங்கள் பாவத்தை கண்டு ஓடிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, யோசேப்பு பாவம் அவனை தொடர்ந்தது, அவன் ஓடினான். அவன் ஓடினது நிமித்தமாய் உயர்த்தப்பட்டான். தாவீது ஓடினான், அவன் ஓடினது நிமித்தமாய் உயர்த்தப்பட்டான். ஏற்ற காலம் வரும் வரைக்கும் அவர்கள் காத்திருந்தார்கள். ஏற்ற காலம் வரும் வரைக்கும் அங்கே அவருடைய கரங்களுக்குள்ளாய் அடங்கி இருந்தார்கள். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம்? காத்திருப்பது என்பது கடினமான ஒரு விஷயம். உங்களுக்கும் எனக்கும் காத்திருப்பது என்பது கடினமான விஷயம். வேதத்தில் சொல்லிட்டு போயிடுறாங்க, நாங்கள் எப்படி காத்திருக்கிறது? ஆபிரகாமை பாருங்க, எத்தனை வருடம் காத்திருக்கிறான். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், எத்தனை வருடம் காத்திருக்கிறான் பாருங்கள். அவன் காத்திருந்தது நிமித்தமாக தான் இஸ்ரவேல் ஜனங்கள் உலகம் முழுவதும் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணல்களைப் போல பெருகி இருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது காத்திருப்பது தான். காத்திருந்தா நமக்கு பெஸ்டா கிடைக்கும். நம்ம அவசரப்பட்டோன்னா அது பெஸ்ட்டாக கூட கிடைக்கலாம், அது நிலையானதாக இருக்காது. அப்போ நிலையானது வரணும், நாம் உயர்த்தப்படணும், அந்த ஆசீர்வாதங்கள் நிலையானதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் அவருடைய கரங்களுக்குள்ளாய் அடங்கி இருக்க வேண்டும். எது வரைக்கும்? ஏற்ற காலம் வரும் வரைக்கும், ஏற்ற நேரம் வரும் வரைக்கும் நாம் அவருடைய கரங்களுக்குள்ளாய் அடங்கி இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 3 காரியங்களை பார்த்தோம், 3 மனிதர்களை பார்த்தோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலை. அந்த ஒவ்வொரு விதமான சூழ்நிலையிலும் அவங்க நடக்கிற விதங்களை பாருங்களேன். யோசேப்பு பாவம் அவனை நெருங்கினது, அவன் பாவத்தை விட்டு விலகி ஓடினான். ஸ்தோத்திரம். இப்போ யோபுவுக்கு துக்கம் வேதனை அவனை நெருக்கினது, அதன் மத்தியில் அவன் ஆண்டவருடைய கரங்களுக்கு அடங்கியிருந்தான். யோபுவை துரத்தினார்கள், அவன் ஓடினான். ஏற்ற காலத்தில் கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு யோசேப்பை போல, ஒரு யோபுவை போல, தாவீதை போல நம்மளுடைய வாழ்க்கை உயர்த்தப்படணுமா? பிரியமானவர்களே, அவருடைய கரங்களுக்குள்ளாய் நாம் அடங்கி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்ற காலம் வரும் வரைக்கும் நம்ம அடங்கி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்ற காலம் வரும், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையா, ஊழியத்தில் பிரச்சனையா, சபையில் பிரச்சனையா,
அடங்கி இருங்க. அவருடைய கரங்களுக்கு, மனுஷனுடைய கரங்களுக்கு அல்ல, தேவனுடைய கரங்களுக்கு அடங்கி இருங்க. அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க. ஏற்ற காலம் வரும், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அருமையானவர்களே, இந்த 3 மனிதர்களை கர்த்தர் உயர்த்தினார். ஏனென்று சொன்னால் 3 பேரும் கர்த்தருடைய கரங்களுக்குள்ளாய் அடங்கி இருந்தார்கள். நீங்களும் அடங்கி இருப்பீர்கள் என்று சொன்னான் கர்த்தர் உங்களை ஏற்ற காலத்தில், ஏற்ற நேரத்தில் அவர் உயர்த்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். கர்த்தர் உங்களை இந்த திருவசனத்தின் மூலம் ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நன்றி பரிசுத்தாவியானவரே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு உயர்த்தப்படாமல் துக்கத்தோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் கவலையோடும் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் என்று சொன்னார், உலக மனிதர்களுக்கு பயந்து ஓடிக்கொண்டே இருப்பார்கள் என்று சொன்னார், ஆண்டவரே உமக்கு பயந்து உம்முடைய வல்ல கரத்துக்குள்ளாய் அடங்கி இருந்து ஏற்ற காலத்தில் கர்த்தரனை உயர்த்துவார் என்ற விசுவாசத்தை தன் இருதயத்தில் வைத்து கொண்டு ஓட கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் விடுதலையாக்குங்க, ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுங்க, ஒவ்வொருவருக்கும் ஆரோக்கியத்தை கொடுங்க. உங்களுடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். நிமித்தம் அந்த எல்லா துதிகன மகிமை எல்லாம் உங்களுடைய பாதத்தில் செலுத்தி எங்களை வெறுமையாக்குகிறோம். மீட்பெரும் இரட்சகருமா இருக்கிற எங்கள் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.